கோட்டையுமாய் கர்த்தர் இருக்கிறார் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம், தம்மை அடைக்கலமாய் இந்த ஜனங்கள் கொள்ள வேண்டும், அல்ல தம்மை அரணான கோட்டையாய் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பின்மாறி போனதான ஜனங்களை, யூத கோத்திரத்தின் ஜனங்களை கர்த்தர் சில தண்டனைகளை கொடுத்து மீண்டுமாய் தேவ சன்னதியிலே சேர்த்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், இந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனதினாலே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் பின்பதாக கர்த்தர் தன்னுடைய மகிமையை தம்முடைய ஜனத்தின் மேல் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறச்சாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஓகே, ஆமென். சுத்தம். அதுல 9:1 வாசிக்கிறோம். இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். இதே யூத ஜனங்களும் இப்படித்தான் தேவனை விட்டு தூரமாய் போன பொழுது கர்த்தர் அநேகமான காரியங்களை அவர்களை சிறுமைப்படுத்தும்படியாய் நிறைய காரியங்களை கர்த்தர் அனுமதித்தவராய் காணப்பட்டார். ஏன் அப்படின்னா யோவேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர்களை அநேக விதமான தண்டனைகளால் தண்டித்தவராய் காணப்பட்டார். யோவேல் 1வது அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 4 வரையுள்ள வாக்கியங்கள்லாம் வாசிக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்ட்டு அவர்களை ஆமென் பஞ்சத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் வாதைகளினாலும் சிறுமைப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஆனால் அதே ஜனம் திரும்ப தேவனிடத்தில் வர தொடங்குகிற பொழுது அந்த ஜனத்தை கைவிடாதபடிக்கு அவர் ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. சில சோதனைகள், சில காரியங்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிற காரியங்கள் இதெல்லாம் வருகிற பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு தேவனிடத்தில் அழுகையோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபத்தோடும் அவரிடத்துல வருவோமானால் அவரே நமக்கு தஞ்சமாய் அடைக்கலமாகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஜனம் இந்த சிறுமைப்படுகிற பொழுது அதே 9:1 வாசிக்கிறபடி ஆமென் ஸ்தோத்திரம், ஈனப்படுத்தின முந்தின நாட்களை போல இருண்டிருப்பதில்லை. அப்போ அதனுடைய அர்த்தம், இந்த ஜனம் தேவனை விட்டு தூரம் போன பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இருட்டான வாழ்க்கையா இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த வழியில போகணும்னு தெரியல. வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. வாழ்க்கை எல்லாம் இருளாக்கப்பட்டது. ஆமென். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இனி என் வாழ்க்கை நான் எப்படி நடத்த போறேன்? நான் இனி என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்? ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான இருட்டின் அனுபவத்துல இனி நான் எப்படி முன்னோக்கி செல்ல முடியும்? இனி என்னால முடியாது. இனி என் வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல முடியாது. இனி நான் மரித்து போனா நலமா இருக்கும். இனி நானே என் குடும்பமும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்கிறதான நிலைமைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் இந்த ஜனம் தேவனை நோக்கி கண்ணீரோடு வந்த பொழுது, இந்த ஜனம் ஜெபத்தோடு தேவனை நோக்கி வந்த பொழுது, திரும்பவுமாய் தேவனை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அந்த ஜனத்தை கைவிடவில்லை. கர்த்தர் ஜனத்தை தம்முடைய ஜனம் என்று அழைத்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றும் நம்ம தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம், நான் தேவனை தேடி வந்த பொழுது அவர் என்னை கைவிடாமல் ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த யூத ஜனம் அநேகமான அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், இதே நம்ம 3வது அதிகாரத்திலேயே நம்ம பார்த்தோம்னா 3வது அதிகாரத்துல 4வது வசனத்திலாம் வாசிக்கிற பொழுது பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளை சீதோனே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யூத ஜனத்தை துன்புறுத்தினதாய் காணப்பட்டது. அதே 19 வாசிக்கிற பொழுது எகிப்து யூத ஜனத்தை துன்புறுத்தியது. ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம் யூத ஜனத்தை துன்பத்தினாய் காணப்பட்டது. ஏதோமியர்கள்லாம் யூத ஜனத்தை துன்பத்தினார்கள். ஆனா இத்தனை துன்பத்தின் நடுவிலும் ஆதரிக்கிற தேவன் யூதா ஜனத்திற்காக ஒருவர் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை துன்பப்படுத்துறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு 1000 பேர் இருக்கட்டும், ஆதரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய ஜனம் என்று.
ஹalleluya. நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறேன். உன்னை துன்பப்படுத்துகிற அவன் அநேகமான பிரச்சனைகள் மத்தியில் உன்னுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று, உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்று, உன்னை இந்த உலகத்திலிருந்து அவன் அழித்து போட வேண்டும் என்று அநேகருடைய திட்டங்கள் உனக்கு எதிராய் வந்தாலும் உனக்கு அடைக்கலமாய் அரணான கோட்டையாய் நான் இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. காரணம், அவரை தேடி வருகிற பொழுது அவருடைய மகிமையை நம்மேல் பிற்காலத்தில் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. அதான் ஏசாயா 9:1 வாசிக்கிறோம். இக்காலத்திலே ஆமென் சுத்தம் இறுக்கமா ஈனப்படுத்தின அந்த முந்தின நாட்களுடைய இருட்டு இனி இருப்பதில்லை. காரணம், பிற்காலத்திலே மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம கைவிடப்பட்டுட்டோமே, சிறுமைப்படுத்தப்பட்டுட்டோமே. ஆமென் ஸ்தோத்திரம். நான் இன்னும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலே அப்படின்னா நீ தேவனை நோக்கி பார்க்க தயாரானால் இந்த இருட்டு இனி உன்மேல் உதிக்காதபடிக்கு நீதியின் சூரியன் உன்மேல் ஆளுகை செய்வார். ஹalleluya. அந்த நீதியின் சூரியன் வருகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இருட்டாட்டத்தின் ஆவிகளை, சில இருளை கர்த்தர் நீங்களாக்கி கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஹalleluya. இந்த ஜனம் தேவனை விட்டு போனதனால இருட்டு, ஆனால் தேவனை நோக்கி பார்த்த பொழுது இருள் அல்ல, கர்த்தரே மகிமையாய் அவர்கள் மேல் உதித்தார். ஹalleluya. அதான் வசனம் சொல்லப்படுகிறது, காரில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல ஆண்டவரே, இந்த மாதத்துல ஆமென் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பெருசா ஒண்ணும் நடக்கல. ஆமென், அடுத்த மாதத்துல இந்த என்னுடைய வாழ்க்கை அடுத்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நினைத்தா கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு அடைக்கலமா இருந்து, நானே உனக்கு அரணான கோட்டையா இருந்து பிற்காலத்தில் என்னுடைய மகிமையை உன்மேல் வெளிப்படுத்துவேன். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் திரும்பி வந்ததனால இத மட்டும் சொல்லல, அடைக்கலமாய் அரணான கோட்டையாய் இருப்பேன்டல்ல, அது மாத்திரம் சொல்லி நிறுத்தல, அடைக்கலமாகவும் அரணான கோட்டையாகவும் ஏன் இருக்கிறார்னா அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆமென். பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வீற்றிருக்கிற தேவன் அவர் நமக்காக கர்ச்சிக்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் நமக்காக கூக்குரலிடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியால் தம்முடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை ஆமென் சுதம் யூத ஜனம் ஆமென் சுதம் அநேகமான அடிபட்டு நொறுக்கப்பட்டு ஆமென் சுதம் சிறுமைப்படுத்தப்பட்டு இப்ப தேவனை வருகிற பொழுது தேவன் நானும் தேவன் சொல்றாரு அப்படின்ட்டு யூத ஜனங்களுக்கு அர்த்தம் அல்ல. காரணம், யூதா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பதாக யூதாவே உன்னை அல்ல உன்னுடைய கொள்ளு தாத்தாவையே இந்த தேவன் தெரிந்து கொண்டவராய் காணப்பட்டார். ஹalleluya. இந்த யூதாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னுடைய தேவன் அப்படின்ட்டு. ஆனால் மாறாக ஆமென், யூதா பிறப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை பெயர் சொல்லி அழைத்த நான். ஹalleluya, ஹalleluya. இங்க அந்த நான்கிற பதம் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த யூதா தோற்றத்துக்கு முன்பதாக ஆமென் யாக்கோபை அல்ல ஈசாக்கை அல்ல அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவனுடைய தலைமுறைகளை ஆதரித்த தேவன் இந்த யூதாவுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹalleluya. அதனுடைய அர்த்தம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் எனக்கு தேவனாய் இருக்கிறார்ன்றல்ல, தாயின் கருவில் உருவாக முன்னே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது, அவருடைய நாவு நம்முடைய பெயரை உச்சரித்தது, அவருடைய கரம் நம்மை உருவாக்கியது. ஹalleluya. அப்படியானால் இன்றைக்கு படுகிற சில சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களிலோ இன்றைக்கு நொறுக்கப்படுகிற நாட்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்துவார்.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். இந்த யூதா அப்படிங்கிறது நான் உன் தேவன் அப்படிங்கிறது இப்ப மாத்திரமல்ல, ஆதியாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 29:35 வாசிக்கிற பொழுது லேயாள் அற்பமா எண்ணப்படுகிற பொழுது, லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், லேயாளினுடைய கருவில் யூதாவை வைத்த தேவனாகிய நான். ஹalleluya அநேக கோத்திரங்களும் அந்த 11 கோத்திரங்களும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த யூதா கோத்திரத்தை பலமுள்ள கோத்திரமாய் மாற்றின நான். இந்த யூதா கோத்திரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் பழுகி பெருகும்படியாய் செய்த நான். ஆமென் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஓனான் ஆமென் ஸ்தோத்திரம் யூதா ஆகார் இவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஏமான் ஏத்தோன் ஆமென் கல்கேல் தாமார் இவர்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனமாய் நடத்தி இந்த ஜனத்தின் மேல் நான் தேவனாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹalleluya ஹalleluya அதனுடைய அர்த்தம் நம்முடைய குடும்பத்தில் ஆமென் சொல்லும் அநேகம் பேர் அல்லது நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே அநேகம் பேர் இந்த தேவனை தூஷித்தாலும் நம்மை கர்த்தர் தம்முடைய ஜனமாய் வைத்து நம்மை தேவனுக்கு பிரியமுள்ள ஜனமாய் அழைத்து கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya இதே சிறுமைப்படுத்தப்பட்ட யூத கோத்திரத்துல தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹalleluya ஹalleluya இன்றைக்கு நீ சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீ நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இதே கோத்திரத்திலே ஆமென் இந்த கோத்திரம் மகிமைப்படும்படியால் என்னுடைய குமாரனை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆமென் அந்த யூத ஜனத்திற்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹalleluya இன்றைக்கு பகல் வேளையிலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன். ஆமென் கருவில் ஆமென் நம்முடைய கருவை கண்ட தேவனாகிய கர்த்தர், நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர், நம்மை உருவாக்கின தேவன், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். இதே யூத கோத்திரத்துல தான் ஆமென் தாவீது ராஜாவை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதே யூத கோத்திரத்துல தான் ஆமென் ஞானத்தில் சிறந்த சாலமோனை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே யூத கோத்திரத்துல தான் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். ஹalleluya அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு நம்ம தேவனை ஜெபத்தோடு ஆமென் சொல்லும் கண்ணீரோடு திரும்ப அந்த தேவனிடத்துல வருகிற பொழுது அடைக்கலமும் அரணுமாய் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் அதிகாரத்தில் நிறுத்துவார். ஹalleluya எந்த கோத்திரம் சிறுமைப்பட்டதோ அந்த கோத்திரத்திலிருந்து அதிகாரமுள்ள தாவீது ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். அந்த கோத்திரத்திலிருந்து ஞானத்தில் சிறந்த சாலமோன் ராஜாவை எழுப்பினார். அந்த கோத்திரத்திலிருந்து சகல உலகத்திலும் இருக்கிற பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கிற மீட்பரை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படியானால் இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட நாம், இன்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய கோத்திரங்களிலிருந்து நம்முடைய தலைமுறைகளிலிருந்து அதிகாரத்தில் இருக்கிற சில ராஜாக்களை கர்த்தர் நமக்கு மத்தியில் எழுப்புவார். ஞானத்தில் சிறந்திருக்கிறவர்களை நம்முடைய தலைமுறைகளிலிருந்து கர்த்தர் எழுப்புவார். ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏதோ தேவனை ஏற்றுக்கொண்டதினால் அல்ல, அவர் என்னுடைய தேவனாய் இருப்பதினாலே அவருடைய மகிமையை என் மேல் மாத்திரமல்ல என்னுடைய தலைமுறைகள் மேலும் வெளிப்படுத்துவார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் இத்தனை சிறுமைகள் மத்தியிலும் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? சங்கீதம் 66:9-10 வாசிங்களேன். சங்கீதம் 66:9-10. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். ஓகே போதும். ஆமென் ஸ்தோத்திரம். அதுல 66:9 வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைத்திருக்கிறார். ஹalleluya இந்த யூத ஜனத்துக்கு யோவேல் கொடுத்த நம்பிக்கை இத்தனை அழிவின் மத்தியிலும், இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும், இத்தனை சிறுமைப்படுத்துகிற நாட்களின் மத்தியிலும் யூதாவே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறாரானால் உனக்கான மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் நாமளே சில நேரங்கள்ல நம்முடைய ஜீவனை எடுத்துக்கலாம், செத்தலாம்
மறித்தரலாம் அப்படிங்கிற நிலைமையிலும், ஆமென் ஸ்தோத்திரம், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமையிலும், எனக்கான ஆதாயம் இந்த தேசத்துல இல்ல, எனக்கான நன்மை இங்க இல்ல, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, மறித்தரலாம் அப்படின்னு சொன்ன பொழுதும் கர்த்தர் இன்றைக்கு மறிக்காதபடிக்கு உயிரோடு வைத்திருக்கிறாரானால், அடைக்கலமா இருக்கிற தேவன் தன்னுடைய மகிமையை உன்மேல் வெளிப்படுத்தும்படியாய் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு, இதில் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கான நோக்கம், அவர் தம்முடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்துவார். ஹalleluya. யூதாவுக்கு அந்த நம்பிக்கையை யோவேல் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்றோம். அதெல்லாம் வாசிங்களேன். யோவேல்ல யோவேல் 2:12-13-14. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இங்க எத்தனையோ வறட்சியான நிலைமை இவர்கள் மத்தியில இருந்தாலும் இந்த ஜனத்தை யோவேல் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை நீ தேவனிடத்துல திரும்பினா கர்த்தர் உனக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த யூத கோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், இத்தனை பிரச்சனை மத்தியில அவர்கள் நடுவில் இருந்த பொழுது அவர்களை சுற்றி இந்த பட்டணங்கள்லாம் நினைச்சிருக்கலாம், இனி யூத கோத்திரம் இனி ஒருபோதும் எழும்பாது, யூத கோத்திரம் இனி ஒருபோதும் தலைக்காது, யூத கோத்திரம் இனி ஒருபோதும் செழிக்காதுன்ட்டு அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஜனத்துக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நீ உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் நீ என்னிடத்துல திரும்புவாயானால் உனக்கு சாபத்தை அல்ல, அழிவை அல்ல, கஷ்டத்தை அல்ல, கண்ணீரை அல்ல, மாறாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துள்ளார். ஹalleluya. அதனுடைய அர்த்தம், நீ வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் துடைக்கும். ஹalleluya. உன்னுடைய பிரச்சனையை மாற்ற, நம்முடைய போராட்டங்களை மாற்ற நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் வழி மெய்யான கிறிஸ்துவாகிய தேவன் மாத்திரமே. ஹalleluya. அதத்தான் அந்த ஜனங்கள் பின்பற்றி ஃபாலோ பண்ணி வந்ததுனால கர்த்தர் அவர்கள் மேலிருந்த அந்த சிறுமைப்படுத்தின நாட்களை கர்த்தர் மாற்றி சிறுமைப்பட்ட நாட்களுக்கு அதிகமாய் கர்த்தர் பலனை அந்த தேசத்தின் மேலே தந்தளினார். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 4:5 வாசிக்கிற பொழுது இத்தனை சிறுமையின் மத்தியில ஒருத்தன் வீக்கா இருந்தான் அப்படின்னா அவனை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஈஸியா அடிச்சிடலாம். ஒரு தேசம், ஒரு நாடு பலவீனப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜனத்தை மற்ற தேசத்துக்காரங்க, மற்ற நாட்டில் இருக்கிறவங்க ஈஸியா வீழ்த்திடலாம். ஆனா பலவானா இருந்தா வீழ்த்த முடியாது. ஆனா இந்த தேசம் பலவீனப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த யூத கோத்திரத்தை வீழ்த்துவதற்கு ஒருவிடம் எழும்பாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய காவலை அந்த ஜனத்தின் மேல் வைத்திருந்தவராய் காணப்பட்டார். ஏசாயா 4:5 அந்த கடைசி பாகம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஓகே, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அந்த மகிமையை இந்த யூதாவின் மேல் வெளிப்படுத்தும்படியாய் இவர்கள் சிறுமைப்பட்ட நாட்களிலோ கர்த்தர் தம்முடைய காவலை இந்த ஜனத்தின் மேல் வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. இவங்க ஆல்ரெடி பலவீனப்பட்டவங்க தான், இவங்க ஆல்ரெடி ஆமென் ஸ்தோத்திரம் பலவீனர்களா இருக்கவங்க தான். இவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் ஆகாரம் இல்ல. ஆமென் பலப்படணும் அப்படின்னா ஆகாரம் இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற ஆகாரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, பட்டினி, போராட்டம், இதெல்லாத்தின் நடுவிலும் தேவன் அந்த ஜனத்தின் மேல் ஒருவனும் கை வைக்காதபடிக்கு தம்முடைய மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் காவல் வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. இன்னைக்கு நமக்கும் பலவீனம் தான்,
இன்னைக்கு நமக்கும் போராட்டம் தான். இன்னைக்கு நமக்கும் நம்முடைய கரங்கள்ல ஒண்ணுமே இல்லதான். ஆனா நம்மேல் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன், அரணான கோட்டையா இருக்கிறவர், மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன், சத்துருக்கள் நம்மை தொடாத வண்ணம், சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் கர்த்தர் தம்முடைய காவலை நம்மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த யூத கோத்திரத்தை ஒருவனும் ஜெயிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அந்த சிறுமைப்பட்ட நாட்களிலோ ஒருவனும் யூதாவை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காவல் வைத்திருந்தார். காரணம், இப்ப போனாலும் இந்த ஜனம் ஒரு நாள் என்னை நோக்கி வரும், நான் இந்த ஜனத்திற்கு அடைக்கலமா இருப்பேன், இந்த ஜனத்திற்கு நான் அரணான கோட்டையா இருப்பேன், இந்த ஜனம் என்னுடைய தேவன், நான் இந்த ஜனத்திற்கு தேவனாய் இருப்பேன் என்பதை முன்னறிந்த கர்த்தர் அந்த ஜனத்தின் மேல் காவல் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். யோவேல் 2 ராஜாக்கள் 6:16-17 வாசிக்கிற பொழுது சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிறது, எதிரிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க, போராட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, ஆனா நான் எப்படி ஆண்டவரே இதெல்லாம் மேற்கொள்ளுவேன் அப்படின்னா இந்த மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் 2 ராஜாக்கள் 6:16-17 வாசிக்கிற பொழுது எலிசாவை எதிர்த்து ஆமென் ஸ்தோத்திரம், ரதங்களும் சேனைகளும் குதிரை யுத்த வீரர்களும் எல்லாவரும் சுற்றி அவர்கள் மத்தியில் நிற்கிற பொழுது வாசிங்க 2 ராஜாக்கள் 6:16-17. அதற்கு அவன், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஓகே, ஆமென். எலிசா அந்த இடத்துல வேலைக்காரனை நோக்கி பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இங்க யூத கோத்திரத்தை பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா யூத கோத்திரம் எப்ப விழுகும், எப்ப மேற்கொள்ளான்னு பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் 1000. இங்க எலிசாவை எப்படி வீழ்த்துவோம் அப்படின்ட்டு அந்த பட்டணத்தை சுற்றிலும் நின்ற ராணுவங்களும் யுத்த வீரர்களும் குதிரைகளும் அநேகம். ஆனால் எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், இந்த பட்டணத்துல எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. வேலைக்கார பயத்துலதான் எலிசா கிட்ட வரான், இத்தனை பேர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, இனி நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு வழி இல்லை, நம்ம இனி மரித்திருவோம், நம்ம இனி அடுத்து அப்படிங்கிறது நமக்கு இல்ல அப்படின்ட்டு பயத்துல எலிசா கிட்ட வந்து சொல்ற பொழுது எலிசா சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, மகிமையானவர்களின் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். அப்படியானால் ஆமென், தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஜனமாய் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற எலிசாவிற்காக கர்த்தர் தம்முடைய ரதங்களை முன்பதாக நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற வேலைக்காரனுடைய கண்கள் பார்த்த விதமாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலைக்காரனுடைய கண்கள் பார்த்தது எலிசாவை கொல்லும்படியாய் வந்ததான ராணுவங்களுடைய வீரர்களுடைய எண்ணிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் எலிசா ராணுவங்களுடைய எண்ணிக்கை அல்ல, தனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் இறங்கி வருகிறதை எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் கண்டது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற காவலை நாம் பார்ப்போமானால் நம்மை வீழ்த்தும்படியாய், நம்மை போராடும்படியாய், நம்மை மேற்கொள்ளும்படியாய் வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை குறித்து நாம கவலைப்படாதபடிக்கு இருப்போம். காரணம், அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனாலதான் எலிசா சொல்கிறான், அவர்களோடு இருப்பதை பார்க்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசமும் ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படாதனாலதான் வேலைக்காரன் பயப்படுகிற விதமாய் பயந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை பிரச்சனை வருது, கடன் பாரம் பெருகி கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டம் வருது, நான் எப்படி கடப்பேன், இனி நான் அடுத்த நாளை எப்படி பாப்பட்டு வேலைக்காரனுடைய கண்களை உடையவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய கண்கள் அல்ல, எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை திறக்கப்படுவதாக, காணாததை காணும்படியாய் வேலைக்காரனுடைய கண்கள் அடைக்கப்பட்டதினாலே
அவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய அவன் ஸ்தோத்திரம் அக்கினி ரதமயமான குதிரைகளை காண முடியாமல் போனது. ஆனால் இன்றைக்கு பகல் வேளையில கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் அல்ல, எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. வேலைக்காரன் பார்க்கிற விதமாய் நீ பார்க்காத. வேலைக்காரன் பார்க்கிற விதமாய் பார்த்தா நீ விழுந்துருவ. வேலைக்காரன் பார்க்கிற விதமாய் பார்த்தா அவன் சுத்தம் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் எலியாவினுடைய கண்களை எலிசாவினுடைய கண்களை போல இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்ன அந்த காவல்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆமென் யோபேல்ல வாசிக்கிறோம், நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன், நானே உனக்கு அரணான கோட்டையாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் பார்க்கிற விதமாய் எல்லாரும் பார்க்கிற விதமாய் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்குமானால், இன்றைக்கு நம்ம அந்த விசுவாசத்துல பார்க்க தொடங்குமானால் காணாதவைகளை நம் கண்களுக்கு முன்பதாய் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, எதிலெல்லாம் பிசாசானவன் நம்மை மறைக்கும்படியாய் திரைகளை வைத்திருக்கிறானோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த திரையை கிழித்து நம்முடைய கண்களில் அகப்படாத நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு காண்பிக்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்கினியிலே அவர்களை போட்ட பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நேபுகாத்நேச்சரோ அவர்களோடு கூட இருந்தவர்களோ அந்த தேசத்தின் ஜனங்களும் பார்த்தது 7 மடங்கு எரிகிற அக்கினியத்தான். ஆனால் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோக்கு மட்டும்தான் தெரியும், என்னுடைய தேவன் இந்த 7 மடங்கு எரிகிற அக்கினியிலோ அரணான கோட்டையா எங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அரணான கோட்டையாகிய கர்த்தரை விசுவசித்ததினால ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு எரிகிற அக்கினியில போட்டது ஒரு பெரிய ஆபத்து தான். ஜீவன் தப்பிக்காதுதான், மரணம் தான். அதுல ஒரு தீ பட்டுனா கூட சேதம் தான். ஆனா கர்த்தர் அவர்களை எப்படி பாதுகாத்திருக்கிறார்னா அந்த 7 அந்த சூளை எங்க ஆரம்பித்து எங்க முடியுதோ அது வரைக்கும் அவன் இவர்கள் 3 பேரையும் சுற்றியும் கர்த்தர் அரணான கோட்டையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தூக்கி போட்டா பத்திருக்கணும், ஆனா இவங்களை தூக்கி போட்டப்ப கர்த்தரே கோட்டையா இருந்ததினால இந்த தீ அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அரணான கோட்டையை எப்படி பார்க்கணும்னா இவங்களை சுத்திலும் பாக்ஸ் மாதிரி கர்த்தர் இருந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா கோட்டை ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா, ரைட் சைட்ல மட்டும் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்ன பண்ணிடும், உள்ள வந்துடும். கீழே மட்டும் கோட்டை இருந்துச்சுன்னா மேலே இல்லைன்னா என்ன வந்துடும், தீ அவங்களை சேதப்படுத்தி இருக்கும். ஆனா அவர்களை சுற்றிலும் கோட்டையா இருந்ததினால மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தை அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டதினால அவர்களுடைய தலைமுடி கூட கருகாதபடிக்கு கர்த்தர் சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் நினைக்கலாம், இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இந்த தொல்லையிலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இந்த பலவீனத்திலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இனி உனக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் உண்டு. நிறைய பேர் சொல்லட்டும், ஆனால் என்னை அடைக்கலமாய் கொண்ட தேவன், ஆமென் சொல்ல, என்னை நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு அரணான கோட்டையா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் யோபேல் 3:10 வாசிக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு ஏதோமியனுடைய பார்வைக்கு அல்லது எகிப்தியனுடைய பார்வைகளுக்கு யூத கோத்திரத்து ஜனம் பலவீனப்பட்ட
ஜனம். ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல பலத்தோடு இருப்பதற்கு பலன் இல்லை, தண்ணீரும் இல்லை, ஆகாரமும் இல்லை. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற விளைச்சல்கள்லாம் நஷ்டப்பட்டுருச்சு. ஆனா இப்படி பலவீனனா இருக்கிற பொழுது கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. ஆமென். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பொழுது, நான் உங்களிடத்தில் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொன்ன வார்த்தை இந்த யோவேல்ல யூத கோத்திரத்தின் மேலே கர்த்தர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். அதனால்தான் வசனம் சொல்லப்படுகிறது, பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. இந்த ஜனத்திற்கு அவன் ஏதோ ஆகாரத்தினால பலன் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய ஆவி இவர்கள் மேலே வெளிப்பட்டதினாலே இவர்கள் பலன் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய பகல் வேளை அப்படிப்பட்ட ஒரு பகல் வேளையாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுவதாக. இதுவரைக்கும் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க தயாரானால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனன் அல்ல, பலவானாய் மாற்றும்படியாய் தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவியை நம்மேல் இன்றைக்கு ஊற்றுவாராக. நீ பலன் கொள்ளும்படியாய், நீ திடன் கொள்ளும்படியாய், உன்னுடைய சத்துருக்கு பயந்து ஓடாத வண்ணம் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அந்த ஆவியானவர் தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 3வது அதிகாரம் 18 வாசிங்களேன். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். அதே 3:10 வாசிங்களேன். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இதே 2ல வாசிக்கிற பொழுது, நான் சகல ஜாதியரையும் கூட்டி யோசபாத் அதுல 1ல 1:10 யோவேல் 1:10 வாசிங்களேன். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இது எல்லாத்தையும் வர வைத்த அதே கர்த்தர் தான் தன்னை நோக்கி பார்க்கிற ஜனத்துக்கு அடைக்கலமாய் அரணான கோட்டையாய் இருந்து நான் உன்னுடைய தேவன் என்று சொன்ன தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். 18ல வாசிக்கிறோம், எந்த பர்வதம் பாழாய் இருந்ததோ, எந்த வயல்வெளி பாழாய் போயிற்றோ அதே வயல்வெளியில திராட்சரசத்தை பொழிய செய்கிறவராய் காணப்படுகிறார். மலைகளில் பாலை ஓட செய்கிறவராய் காணப்படுகிறார். எந்த இடத்துல வறண்ட நிலமாய் இருந்ததோ, எந்த இடம் வனாந்திரமாய் இருந்ததோ அதே யூதாவினுடைய ஆறுகள்ல தண்ணீர் பிரவாகித்து ஓடும்படியாய் கர்த்தர் அந்த ஜனத்தினுடைய தண்ணீர்களை மாற்றினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. வரக்கு முன்னாடி, தேவனை தேர்றதுக்கு முன்னாடி அந்த ஜனம் என்னவா இருந்துச்சு? வயல்வெளி பாழா இருந்தது, பூமி துக்கம் கொண்டாடினது, விளைச்சல்கள் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிட்டு, எண்ணெய் மாஞ்சு போயிட்டு. ஆனால் இந்த ஜனம் திரும்பி வந்த பொழுது அந்த ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருந்த அதே தேவன் சொல்லுகிறார், மலைகளிலிருந்து பால் ஓடும். ஆமென் சொல்லும். இந்த யூதாவினுடைய ஆறுகள் தண்ணீரினால் பிரவாகித்து ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் தன்னை தேடி வருகிறவர்களை தான் இருக்கிற நிலைமைகளிலிருந்து மாற்றி உயரத்தில் வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்றால், இனி நான் வனாந்தர நிலத்தில் இருக்கிறவர்களைப் போல இல்லாதபடிக்கு, நம்முடைய வயல்வெளிகள் பாழாக்கப்பட்ட நிலைமையில இல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் பாழாக்கப்பட்டதான நிலைமையில் இல்லாதபடிக்கு நாம் பயிர் நிலமாய் மாற வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாறணும். இந்த காலை வேளையில கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நீ தேவனை நோக்கி பார்க்க தயாரானால் அவர் உனக்கு அடைக்கலமாய் அரணான கோட்டையாய் மாத்திரமல்ல, உன்னுடைய பாழாக்கப்பட்ட குடும்பத்தை, வனாந்தரமாய் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் வயல்வெளியாக்கி தலைப்போங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 32:15 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன்னதத்திலிருந்து ஆவி வெளிப்படுகிற பொழுது வாசிங்க. ஏசாயா 32:15
உன்னதத்திலிருந்து ஆவி உண்மையில் ஊற்றப்படும் பொழுது ஏசாயா 32:15 ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அதனுடைய அர்த்தம், நீ தேவனிடத்துல வருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், வனாந்தரமா இருக்கும். ஆனால் இந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படுகிற பொழுது அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். அதனுடைய அர்த்தம், நம்ம தேவனை நோக்கி வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி பிசாசு வைத்திருக்கலாம். நம்ம தேவனை நோக்கி வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாயிருக்கலாம். தலைமுறைகளை குறித்ததான பாரங்கள் இருந்திருக்கலாம். தலைமுறை அழிக்கப்பட்டிருமோ, நம்முடைய வாழ்க்கை என்னாகும், நம்முடைய குடும்பம் இனி என்னாகுங்கிற கேள்விக்குறிகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் நீ தேவனிடத்துல வருகிற பொழுது, அவர் உனக்கு அடைக்கலமாய் மாறுகிற பொழுது, உன்னிடத்திலிருந்து அவருடைய ஆவியை ஊற்றுவார். அப்பொழுது பாழாக்கப்பட்ட குடும்பங்கள் செழிப்பாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இனிய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். இன்றைக்கு தேவன் நமக்கு அடைக்கலமா இருப்பாரானால், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில, நன்மைகளை காணாத வாழ்க்கையில சில நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே யோவேல் 3:19 வாசிக்கிற பொழுது, யூத புத்திரரின் மேல், ஆமென், புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோ பாழான வனாந்தரமாகும். இந்த ஜனத்தை வீழ்த்தும்படியாய், இந்த தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், யூத கோத்திரத்தை அழிக்கும்படியாய் யார் யாரெல்லாம் திட்டம் பண்ணினார்களோ அவர்களை கர்த்தர் முறியடிக்கிறவராய் காணப்படுவார். எகிப்தினுடைய பார்வையிலிருந்து, ஏதோமியருடைய பார்வையிலிருந்து யூதா அழிந்திருந்தா எண்ணம், யூதா இனி எழும்பாதுன்னு தான் எண்ணம், யூதா இனி மேற்கொள்ளாது, இனி யூதாங்கிற ஒரு கோத்திரம் இல்லைங்கிறது தான், ஆமென், ஏதோமியருடைய பார்வையிலோ, ஆமென், ஸ்தோத்திரம், எகிப்தியருடைய பார்வையிலோ யூதா அப்படிங்கிறது இனி எழும்பாது நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லப்படுகிறது, சிலர் ரதங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதன் அடிப்படையாய் கர்த்தர் எந்த ஜனங்கள் இந்த யூத கோத்திரம் விழுந்திரும் நினைத்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த யூத கோத்திரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நாங்க விழமாட்டோம் அப்படி நினைச்சாங்களோ கர்த்தர் அவர்களை விழச் செய்தவராய் காணப்பட்டார். இந்த யூதாவினுடைய பாழாய் கிடக்கிற தேசத்தை குறித்து ஏதோமியர்கள் ஆர்ப்பிட்டார்கள், எகிப்தியர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் அவர்களுடைய கொண்டாட்டத்தையும் ஆர்ப்புகளையும் கர்த்தர் நிலை நிற்க செய்யவில்லை. மாறாக, ஆமென், எந்த கோத்திரம் விழுந்திரும் நினைத்தாங்களோ, எந்த ஜனம் அழிந்து போயிரும் நினைத்தாங்களோ, அதே 20 வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். எகிப்து பாழாய் போ, ஏதோ பாழான தேசமாகும். ஆனால் யூதாவோ, என்னை தேடி வந்த யூதாவோ, என்னை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற யூதாவோ, என்னை அரணான கோட்டையாய் ஏற்றுக்கொண்ட யூதாவோ, ஆமென், அது தலைமுறை தலைமுறைக்கு நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 20 வாசிங்களேன். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கு அழிந்துரும் இந்த யூதா, இன்றைக்கு அழிந்துரும் இந்த யூதா, இனி யூதாங்கிற கோத்திரம் இல்லைன்ட்டு அநேகருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து, நம்ம அனுபவிக்கிற வேதனைகளை பார்த்து நிறைய ஜனம் நினைக்கலாம், சத்துரு என்னன்னா இந்த பிரச்சனையிலிருந்து இவங்க மீண்டு வர முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து இவங்க மீண்டு வர முடியாது, இவங்க அழிந்துருவாங்க நினைக்கலாம். ஆனால் நமக்காக தஞ்சமாய் நம்ம தேடி வருகிற பொழுது நம்ம கைவிடாதபடிக்கு ஏற்றுக்கொண்ட தேவன் நம்மை தலைமுறை தலைமுறையாக தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த பகல் வேளையில யார் யாரெல்லாம் விரும்புறீங்க? ஆமென். என்னுடைய தேவன், இந்த தேவன் யூத கோத்திரத்துக்கு அடைக்கலமாய் இருந்த தேவன், யூத கோத்திரத்துக்கு அரணான கோட்டையாய் இருந்த தேவன், யூத கோத்திரத்துக்கு நான் உங்கள் தேவன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு பகல் வேளையில என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இன்றைக்கு அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்க மாட்டாரா? இன்றைக்கு அவர் எனக்கு அரணான கோட்டையா இருக்க மாட்டாரா? இன்றைக்கு அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா என்று பல கேள்விகளோடு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்வீர்களா? நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய அரணான கோட்டை, இனி நீரே என்னுடைய தேவன். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் எத்தனையோ மனுஷங்கள்ட்ட போயிருக்கேன், நான் எத்தனையோ மனுஷங்கள்ட்ட உதவி கேட்டு போயிருக்கேன், எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்யறேன்ட்டு வாக்கு கொடுத்துட்டு உதவி செய்யாம போனவங்க அநேகமா இருக்கலாம். என் வாழ்க்கையை மாற்றன்னு சொல்லி திரும்ப பாலான குழியில தள்ளின மனிதர்கள் அநேகமா இருக்கலாம். நான் எப்ப விழுவன்னு காத்து கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கலாம். ஆனா அத்தனை பேர் நடுவிலும் என்னை ஆதரிக்கிற தேவன், என்னை கைவிடாத தேவன், நான் தேடி வந்த பொழுது எனக்கான உதவிகளை செய்த தேவன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? இன்னைக்கு அந்த தேவனை உயர்த்தறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? நம்ம வாழ்க்கைய நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் இருந்துச்சு, எத்தனை போராட்டம் இருந்துச்சு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த கேள்விகளை மாற்றி இன்றைக்கும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம தேடி வந்த தேவன் நம்மை கைவிடாத தேவன். நாம் தேடி வந்த இயேசு நம்மை விட்டு நம்மை கைவிட்டு போகிறவர் அல்ல, நம்மை கைவிட்டு தூரம் போகிறவர் அல்ல. தேடி வருகிறவரை ஆதரித்து அணைத்து அவர்களுக்கான வழிகளை திறந்து விடுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க நம்ம பாடுன பாடல் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். நம்ம அவரை விட்டு தூரம் போனதுனால, அவரை நம்ம அறியாம இருந்ததுனால சிலுவைப்பட்டிருக்கலாம், போராட்டத்துல மாற்றி இருக்கலாம், சேற்றில உழன்றவர்களை போல மாறி இருக்கலாம், நம்முடைய கால்கள் சேத்துல மாட்டிக்கொண்டது போல மாட்டி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம அவரை தேடி வந்ததனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளிடுவார், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கட்டளிடுவார், இதுவரைக்கும் காணாத நன்மைகளை அவர் கொடுப்பார். நீங்க அவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், என்னை இதுவரைக்கும் ஆதரித்து அன்பு காட்டி எனக்கு அடைக்கலமாய் இருந்து அரணான கோட்டையாய் இருந்த நீர் என்னுடைய தேவன். இந்த பகல் வேளையில வாய்களை திறந்து எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நம்பிக்கையோடு சொல்ல முடியும், அதிகாரத்தோடு சொல்ல முடியும், நீர் என்னுடைய தேவன், என்னை கைவிடாத தேவன், என்னை கைவிடாத தேவன். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை நம்ம மத்தியில விதைச்சிட்டாரு. ஹalleluya. இன்னைக்கு நாம அந்த வார்த்தையை விசுவாசித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் இன்றைக்கும் அவரை நோக்கி நான் கேட்கிற பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அந்த யூத ஜனம் கண்ணீர் வடித்தது, அழுதது, புலம்பினது. அவர்களுடைய அழுகையை ஆமென் ஸ்தோத்திரம் களிப்பாய் மாற்றினார். அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார், அவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் மாற்றினார், அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆனந்த சத்தமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த பகல் வேளையில நாமும் யூத ஜனத்தை போல ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார், நம்முடைய அழுகையை துடைப்பார், நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார், அழுகையை மாற்றுவார், கூக்குரலை மாற்றுவார். நம்முடைய இருளாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சத்துக்குள் நடப்பிப்பார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல இந்த காலையில